சர்வ சாதாரணமாக பெற்றோர்களை ஏசுவதும் திட்டுவதும் அவருடைய உள்ளங்களை நோகடிக்குவதும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன துரோகம் செஞ்சாங்க அவங்க, என்ன மாறு செஞ்சாங்க நமக்கு? அவங்க நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க, என் புள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க, என் வாழ்க்கையில என் புள்ள நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதை தவிர்த்து அவங்க செய்த துரோகம், அதை தவிர்த்து அவர் செய்த என்னதான் செஞ்சுட்டாங்க? எதையும் செய்யலையே. அப்படி இருக்க ஏன் அவங்க நம்ம இப்படி நினைக்கணும்? அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்கள மதிக்காம அவங்கள திட்டுறதும் அவர்களை பேசுவதும் அவர்களை கேவலப்படுத்துவதும் அவர் உள்ளங்களை அன்பிற்கினியவர்களே, நம்ம கண்ணாடி முன்னாடி என்று கேட்கணும். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல உன்னால் எந்திரிச்சு உட்கார முடியாது. உனக்கு அப்ப முதுகெலும்பா இருந்தது யார்? உன் தாய் தானே. உனக்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல உன்னால் அழ மட்டும்தான் முடியும். உன்னால பசிச்சா சொல்ல முடியாது, வலிச்சா சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் உன்னுடைய அழுகையை வைத்தே என் புள்ள பசிக்காக அழுவது, என் புள்ள வலிக்காக அழுவதுன்னு சொல்லி உனக்கு மருத்துவம் பார்த்ததும் உனக்கு பாலூட்டியதும் உன்னுடைய தாய் தானே. அப்படி இருக்க அந்த தாயை நீ இப்போ அவர்களுக்கு வயோதிகம் அடைந்த பிறகு அவர்களுக்கு முடியாத சமயத்தில் அவர்கள் ஏசுவதும் அவர்களை பேசுவதும் நியாயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உன்னுடைய உம்மா உன் கால் கீழே தான் சொர்க்கம் இருக்குன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு, நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும். சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, நாயகமே யாரை நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கிறீர் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகம் அடைந்து அவர்களை சரிவர பார்த்து கொள்ளாமல் இருப்பவர்கள் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் சோனம் நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க துனியாவில் உங்க உம்மா அப்பாவுடைய துவாவை வாங்கிட்டீங்கன்னா துனியாவிலும் வெற்றி பெற்று விடலாம், ஆகிரத்திலும் வெற்றி பெற்றுடலாம். நீங்க துனியாவில் உங்க உம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா துனியாவிலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், நாளை மறுமையிலும் தண்டனை கிடைக்கும். பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்கள், அவரிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.